அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து புதுசா என்ன ரெசிபி பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஆவல் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? அது அப்புறமே சொல்றேன். அதுக்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாமரை தண்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு சூப்பர் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதாவது இந்த ரெசிபி எல்லா குழந்தைகளுக்கும் கட்டாயம் பிடிக்கும். இத பத்தி தெரிஞ்சவங்க முதல் ஹோட்டலுக்கு போனாங்க, அந்த மெனு கார்டு இருக்கு இல்லையா, அதுல இந்த லோட்டஸ் ஸ்டெம் ஸ்நாக்ஸ் இருக்கு, ஹனி போட்டு செய்யறது. அந்த ஸ்நாக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலே அந்த டேஸ்ட் பண்ணவங்க உடனே ஃபர்ஸ்ட் அதுதான் வேணும் எங்களுக்கு ஸ்டார்டரா அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும். சூப்பர் ஸ்டார்டர் இது. சரி, அதுக்கு தேவையான பொருள்கள் கட்டாயம் பாத்தீங்கன்னா தாமரை தண்டு தான். அது எங்க போச்சு? என் வீட்டுக்காரெல்லாம் சீவெல்லாம் வச்சாரு. தாமரை தண்டு இது எல்லாரும் பார்த்திருக்கீங்க. இது பொதுவா சின்ன ஊர்ல குளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது சர்வசாதாரணமாக தாமரையோட முளைச்சுக்கிட்டு இருக்கும். அதை வச்சு ஒரு சமையலா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமா அப்படி கண்டுக்காம போவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இத வச்சு இப்ப பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இது சமையல் சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த தாமரை தண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காசு கொடுத்து வாங்குறவங்க. இத பாத்தீங்கன்னா விடாதீங்க, எடுத்து சாம்பார்ல போடுங்க. நிறைய விஷயங்கள் இதை நான் வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்ப இது என்ன பண்ணணும்னா, இந்த தாமரை தண்டு எடுத்துட்டு நல்லா தோல் சீவிட்டு இப்படி பாருங்க நறுக்கி வச்சுக்கணும். ஸ்லைஸ் ஸ்லைஸா இப்படி கிராஸ்ல நறுக்கிக்கணும். சாச்சு நறுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். அப்படி என் வீட்டுக்காரர் நறுக்கி வச்சு போயிட்டாரு. கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சப்படுத்துறதுக்கு அவரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நறுக்கி வச்சு அவரு கொஞ்சம் எனக்கு ஃப்ரை பண்ணிட்டும் கொடுத்துட்டு போயிட்டாரு. கொஞ்சம் கோல்டன் ஃப்ரைல எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி. இது என்ன ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதனால நீங்க பயப்படாம பண்ணலாம். ஏன்னா இது நம்ம நறுக்கி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சி போயிடுங்க. இல்லாட்டி ஒரு டவல் வச்சு காய வச்சிருங்க, துளி கூட தண்ணி இருக்காது. பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பொரிச்சு எடுத்துதான் கொஞ்சம் உங்க முன்னாடி நான் பொரிச்சு காமிக்கணுங்கிறதுக்காக இங்க வச்சிருக்கேன். இப்ப நம்ம நேரடியாக ரெசிபிக்குள்ள போகலாம். ஓரளவுக்கு சூடாயிருச்சு எண்ணெய். இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த தாமரை தண்டை அதுல போட்டுடலாம். லோட்டஸ் ஸ்டெம் போட்டு கோல்டன் பிரவுன் கலர்ல பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க கோல்டன் பிரவுன் கலர்ல பொரிஞ்சிருச்சு. நான் அடுப்பை அணைச்சு இதை நல்லா எடுத்துடுறேன், ட்ரெயின் பண்ணிடுறேன் ஆயில இருந்து. இப்போ இதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமாக பூண்டு இருக்கு இல்லையா, நல்ல பொடியா நறுக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி பொடியா என் வீட்டுக்கார தவிர எங்க வீட்டுல வேற யாருனாலையும் நறுக்க முடியாதுங்க. அப்படி பொடியா நறுக்கி இருக்காரு. நான் ரொம்ப பொடியா வேணும்னு சொன்னதுனால நறுக்கி வச்சிருக்காரு. இப்போ கொஞ்சம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல பாருங்க இந்த பூண்டு பல்ல சேர்த்துடலாம். கொஞ்சம் நான் நிறையாவே செய்யறேன் இல்லையா, அதனால பூண்டு பல் நிறையாவே போடுறேன். நான் இவ்வளோ இருக்கே அப்படின்னு கடாயில பார்த்து நினைக்காதீங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 பல்லு 10 to 12 பல்லு இருக்குங்க அதுல. இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். நான் அது பொரிச்சு எடுத்தனால இதுல கொஞ்சம் கம்மியா தான் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப பாருங்க பச்சை வாசனை போற வரைக்கும் நான் வதக்கிட்டேன் நல்லா. இதுல அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, தேன் கலந்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் பண்ற மெத்தட் இதுதான். என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். தேன் கலந்துட்டு அதுல என்ன பண்ணலாம், கொஞ்சம் உப்பு போட்டாதான் எப்பவுமே சுவை கூடுதலா தெரியும். அதனால ஒரு சிட்டிகை போல கையில் எடுத்துக்கோங்க உப்பு. அடுத்தது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். இல்லாட்டி இது இல்லைன்னா ஒரு பிளாண்டா இருக்கும், ஒரு மாதிரி சுவை இல்லாம இருக்கும். அதனால மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம கோல்டன் பிரவுன் கலர்ல பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா தாமரை தண்டு, அதை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து டாஸ் பண்ண முடிஞ்சா டாஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை அப்படியே எடுத்து எடுத்து போட்டு நீங்க அந்த தேன் கெட்டியாகிற வரைக்கும் பண்ணீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும். இப்ப பாருங்க ஹனி நம்ம போட்ட பொருள் எல்லாம், அந்த பூண்டெல்லாம் இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு பாத்தீங்களா. ஹனி போட்டு நல்ல ஒரு மாய்ஸ்டா இருக்கு இல்லையா. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கிக்கலாம். நம்ம செஞ்ச லோட்டஸ் ஸ்டெம் ஹனி
ரெசிபி வந்து எவ்வளவு அழகா இருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? சாப்பிட்டீங்கன்னா ஆஹாஹா, ஒன்ஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா இதை விட மாட்டீங்க, அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ லாஸ்ட்ல நம்ம என்ன பண்ணணும், கார்னிஷிங்காக வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அதை வந்து கார்னிஷிங்க்கு சேர்த்துக்கணும். இது சேர்த்துக்கிட்டு நீங்க டாஸ் பண்ணிட்டு சாப்பிட்றவங்க வந்து அது பரிமாறுறதுக்கு முன்னாடி டாஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொன்னு சேர்ப்பாங்க, அந்த வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதையும் வந்து பொடி 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 பொடியான்னு அரிக்கிட்டு, ஒரு சிலருக்கு அந்த ஃபிளேவர் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. இப்ப என்ன பண்ணுங்க, பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெங்காயத்தாளையும் நீங்க சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பாக்குற கலர்ஃபுல்லா இருக்கும். அதாவது டேபிள்ல சர்விங் அப்படின்னு வரும் இல்லையா, சர்விங்காக ஒரு அழகு கொடுக்கும் இல்லையா, அந்த சர்விங்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெங்காயத்தாள் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். வந்து எங்க வீட்டுல வெங்காயத்தாள் சாப்பிட மாட்டாங்க, வேண்டான்ட்டாங்க பிள்ளைங்க, அதனால நான் இதோடு நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு அது டிப்ஸா கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இப்போ நம்ம லோட்டஸ் ஸ்டெம்ல ஒரு அற்புதமான ரெசிபியை பார்த்துட்டோம். இது நான் இப்ப சாப்பிட்டு பார்க்கட்டுமா? ஆஹா, சத்தம் கேக்குதா? கிறிஸ்பியா இருக்குல்ல? எம்மி. நீங்களும் இது கட்டாயம் செஞ்சு பாருங்க. லோட்டஸ் ஸ்டெம் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும், இனிமே பார்த்தா விட மாட்டீங்க. தாமரைப்பூ பறிச்சீங்கன்னா அப்படியே மகாலட்சுமி சூட்டிருங்க, அவங்களுடைய அருள் கிடைக்கும். அந்த ஸ்டெம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி பண்ணிருங்க. இன்னும் இந்த லோட்டஸ் ஸ்டெம்ல நிறைய ரெசிபிஸ் எனக்கு தெரியும், போக போக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி இல்லையா? இந்த ரெசிபியை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் சமைச்சு சாப்பிட்டு ஆனந்தம் அடையட்டும். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகான் பட்டனை அழுத்திக்கோங்க, ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அடுத்தது நம்ம வீஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். வீஹா ஆன்லைன் தான் என்ன அப்படின்னு புதிதாக கேட்பவர்களுக்காக சொல்லக்கூடிய செய்தி. இப்போ தமிழ்ல வீஹா ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும், அதை கொண்டு போய் நீங்க பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க அதுல மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி சார் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா லோகோட அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது தவிர பாத்தீங்கன்னா எங்க வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட் நடத்திட்டு வரோம். பொருள்களை நேர்ல பார்த்து வாங்குறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல வீஹா கடையும் நடத்திட்டு வரோம். எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது. உங்க ஊர்ல அல்லது உங்க நாட்டுல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா கிடைக்காது. அதே போல என்னுடைய பெயர் புகைப்படம் ஆடியோ வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த கடையிலாவது விற்பனைக்கு கொடுத்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றத நான் அவங்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போ இன்னும் கூடுதல் தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீஹா கடைக்கு வரணும்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், அதாவது இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அதுல எங்க வீஹா கடைக்கான ரூட் மேப் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும். நீங்க அதாவது இந்த எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் லிங்க் இருக்கும், எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உடைய லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்க பார்த்து கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இது தவிர பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குங்க. புது புது சாரீஸ் இருக்கு, புதிய புதிய ஆன்மீக பொருள்கள் எல்லாம் நீங்க கேட்கறது சுத்தமான ஆன்மீக பொருள்கள், நிறைய பொருள்கள் இருக்கு. என்னதான் இருக்கு அப்படின்னு போயாவது பாருங்களேன். சரி, இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கவங்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. என்னுடைய இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் வீஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய வீஹா.ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் வீஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.